யாருங்க வசனம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு வாசம். அந்த வசனத்துக்கு யார் வசனம் சொல்றது? அப்புறம் சாதாரண நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் தப்பா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அழகாயிருந்தும் புத்தி இல்லாத ஸ்திரீ எதுக்கு ஒப்பா இருக்கிறாள்? அம்மா சத்தமா சொல்லுங்க, எழுப்பி நின்று சொல்லுங்க, சும்மா எழுப்பி நின்று சொல்லுங்க. பன்னியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமமாக இருக்கிறாள். அந்த மாதிரி தாங்க பாட்டு அழகா இருந்தோம், நான் ஒழுக்கா இல்லாம இருந்தா, பிரசங்கம் அழகா இருந்தோம், பர்சனல் டிசிப்ளின் இல்லாம இருந்தா, பண்ணிக்க மூக்குல மூக்குத்தி வச்சு என்ன பண்ணும்? அழகா ஷோகேஸ்ல வச்சு அப்படி காட்டுமா? எதங்க கிண்டு போயிட்டு அழகா சொல்றாங்க சேட்டை. அப்படி சேட்டை இல்லைங்க, பிய கிளறும். அசிங்கப்பட்டாரியா? எப்படியோ நடிச்சிருந்தோம், என்னமா அமெரிக்கான்னாங்க, ஆஸ்திரேலியான்னாங்க, ஜெர்மனின்னாங்க, கடைசியில் இவ்வளவு கேவலமா தரைக்கு போயிட்டாரு. இல்ல இல்ல எப்படி இருக்கு அது நம்ம கேட்கறது? இல்ல எப்படி இருக்குல்ல? நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும், நமக்கு என்னதான் அழகு இருந்தாலும், நமக்கு என்னதான் படிப்பு இருந்தாலும், நமக்கு என்னதான் வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கடவுள் பயம், ஒடுக்கம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் நமக்கு இல்லாமல் போனா, நான் இப்போ ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அதுக்குதான். அப்ப இந்த உலகம் நம்மை தப்பான பாதையில வழி நடந்தது. அதுக்கு காரணம் என்ன? சோசியல் மீடியா. என்னங்க காரணம்? சோசியல் மீடியாங்க. என்ன ட்ரக்கை பத்தி ரொம்ப நான் எடுத்துட்டு போகல. நான் எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு 5:45 கிளாஸ் முடியும். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், போர் அடிக்க மாட்டேன். நீங்க போர் அடிக்கிறீங்கன்னா கையை தூக்கிறீங்க, நான் நிறுத்திடுறேன். என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அந்த தைரியத்தை தான் சொல்றேன். ஓகே. ஸோ அப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், சர்ச்சில் ரொம்ப முக்கியமானவங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறவங்க. சரி, நம்ம போகாம இருக்கக்கூடாதுன்னு 5:45 அங்கிருந்து மைக் எடுத்துட்டு கடகடகடன்னு வந்து 6:45 தாம்பரம் வந்தேன். எங்கிருந்து? மரீனா பீச், எம்ஜிஆர் சமாதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டூம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளதான் எங்க கிளாஸ். அங்கிருந்து இவ்வளவு தூரம் 1 ஹவர்ல ரிஸ்க் எடுத்து வந்தாச்சு. வந்து போய் நான் கதவை தட்டுறேன், பாதி கதவு திறந்து இருக்குது. உள்ள பார்த்தா ஒரு பர்த்டேக்கான எந்த ஒரு அடையாளமும் ஒண்ணுமே இல்லை. என்னடா இது, 6:30 மணிக்குன்னு சொன்னாங்களே, நம்ம அடிச்சு பறத்திட்டு வந்திருக்கிறோம், முகத்தை கூட கடவுள் இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கதவு அப்படியே கதவு திறந்தா ஒரு சத்தம் வரல, அப்படி சத்தம் வந்து அப்படி திறந்தது. என்னை அழைத்திருந்த அந்த ஆன்டி அவர்கள் அந்த சோஃபால அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கண்ணிலிருந்து தாரதாரியாக கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு என்ன தோணும்? அடடே, பிறந்த நாள் வீட்டில் இளவு வந்துருச்சு போல இருக்குது அப்படிதானமா தோணும். நான் தப்பா சொல்லல. பிறந்த நாளை கூப்பிட்டு இருக்காங்க, இங்க கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்ல 55 இன்ச்சுக்கு ஒரு டிவி அங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த டிவி என்ன பேர் சொல்லுங்க, சும்மா ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க. நான் சீரியல் பார்த்தல, என்ன பேர், ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. உண்மையை தெரியும், நிஜமா தெரியும், பேர் தெரியுமா தெரியும். ஒரு சீரியல் எனக்கு தெரியுமா, நான் எனக்கு தான் சொல்லி தரேன். செம்பருத்தி.